நாங்கள் வந்து இங்கே வந்து தண்ணி பஞ்சம், தண்ணி இல்லை, நல்லா இல்லை, தண்ணி இல்லை. நான் வந்து கேரளன்ற இடத்துக்கு வந்து தண்ணி இல்லாத வாகனத்தில் வந்து தண்ணி வேலைநாட்கள் வந்து தண்ணி எடுக்கிறதுக்கு இவ்வளோ அனுப்பப்பட்டு அப்படியே வந்து ஐயாட்ட நான் அதுக்கப்புறம் இந்த வேலி என்னதுக்கு போடுறேன் ஐயா சொல்ல போகிறேன் என்னதுக்கு இந்த வேலியெல்லாம் போடுறீங்க? இந்த இந்த ஏரியாவில் மாடு வந்து எல்லாத்தையும் அழிக்குது. நம்ம இப்படி இந்த ஏரியா முழுக்க அழிக்குது. வயலில் தான் அழிக்குது. நாங்கள் மாடு பிடிக்க போனால் எங்களை வெட்ட வெளியினோம் குத்த வெளியினோம் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அரசாங்கத்தில் மண்டாடி நாங்கள் எங்கிட்ட கூலியை போட்டு நாங்கள் செய்து கொண்டு வரோம். அரசாங்கம் சாமான் நாங்கள் கூலியை போட்டு செய்யணும். நம்பி இங்கே பாருங்க தோட்டம் வேணும் சும்மா கால்நடையால் வந்து இந்த விவசாயம் வந்து இதன்று வந்து வேலி போடுறீங்க, பாதிப்படை வந்து சுற்றியார வேலி போடுறீங்களா? அப்படியா இப்படி அங்கேருந்து வந்தாங்க போட கிடக்குது. கமலம் கணக்கில் ஏற்படுத்தி அவன் கொஞ்சம் தான் செய்யணும். மிச்சம் நாங்கள் எங்கே விவசாயிகளுக்காக நாங்கள் தான் போட்டு செய்கிறோம். எல்லாம் கூலிஞ்சு வாங்க உங்கள் வாங்க தண்ணி வாங்குறோம், போல தண்ணி வாங்கி குடிக்கிறோம். கிட்டத்தட்ட எவ்வளோ முடியுது இப்போ இவ்வளோ அப்படி எவ்வளோ ஏரியாவுக்கு போடுறீங்க? எத்தனை ஏக்கருக்கு? இப்போ 300 தூண் இவ்வளோத்துக்கும் தந்துட்டாக்க. 300 தூணுக்கு இது தந்துட்டாக்க. இது கம்பி தந்துட்டாக்கு. அடிக்கிறது கம்பி, அடிக்கிறது ஆணி நட்டு தெரியல, சீமெந்து தெரியல, சல்லி தெரியல. இது நாங்கள்லாம் விவசாயி தான் செய்கிறோம். இப்போ நாட்டில் வர இந்த சூழ்நிலையால் இப்போ நார்மலாக செய்தாலே எங்களுக்கு வருமானம் வர போகிறதுன்றது குறைவு. ஆனால் இப்போ இவ்வளோத்துக்கு வந்து இவ்வளோத்துக்கு மேய்க்கிறதுக்கு வந்து இப்போ சூழ்நிலையில் உரம் இல்லை அது இல்லைன்னு சொல்லி வருமானம் வந்து குறைவு. ஆனால் நீங்கள் இவ்வளோத்துக்கு கஷ்டப்பட்டு இது ஒரு நீண்ட கால நோக்கில் தான் இதை செய்யலாம் அப்படின்னு சொன்னால் இந்த வருஷம் வந்து இதுக்கான நீங்கள் பலனே எதிர்பார்த்து நாங்கள் இப்போ வேரி அடைச்சா எங்களுக்கு நெல் வரும் போடாது. நாங்கள் மடியாக வெட்டி போட்டு அந்த நெல் வெட்டி முடிய நாங்கள் கையாளி ஊற்றி பூசணியெல்லாம் போட்டு உண்டாக்குவோம். எங்களுக்கு நிதி பிரச்சனை தான் கிடக்கு. கஷ்டம். அப்படி வந்து வயல் இந்த வருஷம் தொடங்கிட்டீங்க. உரம் வந்து என்ன இல்லை, உரம் இறக்குமதி 350 கிராம் வந்து எங்களுக்கு எத்தனை காணிச்சுங்க? பரப்புக்கு 350 இல்லை பரப்புக்கோ ஒரு பரப்புக்கு 350 கிராம். மற்றது இயற்கை உரம் சொல்லி தராங்க. அதால வந்து எந்த ஒரு பிரயோசனம் இல்லை. நாங்கள் வர்றதுக்கு நாங்கள் அதாவது இப்போ வந்து இப்போ அரசாங்கத்தை நாங்கள் நான் எத்தனை 6-7 அரசாங்கத்தை காணிட்டா இப்படி ஒரு அரசாங்கத்தை பற்றி நாங்கள் காணிடுறோம். எங்களுக்கு உதவி உதவி செய்யணும் இல்லை எங்களுக்கு. ஓகே, எந்த ஒரு அரசாங்கம் வந்து உதவி செய்யறோம் எங்களுக்கு.